வெல்கம் பேக் அருணேகே விலாக்ஸ். இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைப்பூசம். அதனால் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். பைக்கில் தான் வந்து நம்ம பிளாக்கில் தான் போகலாம். நம்ம எங்கே போகிறோம்? காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி ஏன் போகிறோன்னா தைப்பூசம், அதனால் நம்ம இன்றைக்கி காளிப்பட்டி போக போகிறோம். யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர். பார்த்திங்க, கரெக்டாக ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார். அவர் கூட தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு 12 கிலோமீட்டர் வரும். 22 வராது, 12 கிலோமீட்டர். பயங்கர கும்பலாக இருக்கும். அடுத்த வருஷம் நடைபயணம் போகலாம். நீங்களும் நடைபயணம் போது கூட்டமா? பயங்கர கும்பல். நீலாம் வந்துட்டு இந்த நாலந்தாசூரில் தான் வருவேன்னு நினைக்கிறேன். அதே இன்னும் உண்மைதான் போடுறேன். அதுக்கப்புறம் சக்தி என்னால் முடியல. எப்படி கால் சுடுமா இல்லை எப்படி? புரியல. கால் சுடுமா இல்லை? காலெல்லாம் சுடாது, நைட்டில் தானே. இப்போ நீங்கள் போகும்போது எவ்வளோ கூட்டம்? அதெல்லாம் பயங்கர கும்பல். ஃபேமஸான கோயில் போடுறது நம்ம இந்த காளிப்பட்டி. ஆமாம், காளிப்பட்டி ஃபேமஸான கோயில். இந்த சைடு திருச்செங்கோட்டுக்கு முருகன் கோயில் எடுத்துட்டாலே காளிப்பட்டி தானே. காளிப்பட்டி பரவாயில்ல. பழனி எப்படியோ அது மாதிரி இங்கே காளிப்பட்டிங்க. பஸ்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? பைக்கில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? பஸ்ஸில் போனால் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். பைக்கில்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா எங்கேயும் ஸ்டாப். முருகன் கோயில் இது கந்தசாமி திருக்கோயில் தான் எழுதிருக்கு. ஒருவேளை அதுவும் இதுவும் முருகன் கோயிலே தான். இவங்க காவடி எடுத்து இவங்க அவங்க கோயிலுக்கே தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அவங்க கோயிலே காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறது. நான் என்ன நினைச்சேன்னா, சரி இங்கிருந்து இப்ப காவடி எடுத்துட்டு அந்த கந்தசாமி கோயிலுக்கு போவாங்க. இல்ல அப்படின்னு நினைச்சேன். அவங்க ஊருக்குள்ளேயே எடுத்து அவங்க ஊர். இப்ப எப்படின்னா அந்த ஊருக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அதனால வந்து அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில், அதே மாதிரி அந்த கந்தசாமி திருக்கோயிலுங்கிற மாதிரியே கட்டி இப்ப தனியா பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. எவ்வளவு தூரம் வந்திருப்போம்? ஒரு பாதி காவாசி வந்துட்டேன். காவாசி இது தாண்டோடனே அடுத்தது மலசமுத்திரம் தாண்டோடனே மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. அதை தாண்டோடனே கோயில். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கே இருக்கு. ஒண்ணுமே நாமக்கல் ரோடு சரி, ஈரோடு சரி, சங்கி ரோடு சரி, எல்லா ரோடு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆகிட்டு வந்ததுனால அந்த சைடில் இருக்கிற மரத்தில் எடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம சேலம் இதில் மட்டும்தான் இருக்கும். சேலம் ரோட்டில் மட்டும்தான் அந்த மரம்லாம் பாரு, அந்த மரத்தில் பாரு அந்த ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம பைக்கு டோக்கன் போட்டாச்சு. ஒரு பைக்கு 20 ரூபா வாங்கினாங்க. சைடில் இதில் பாருங்க, இதுலேயே ஒரு ப்ரமோஷன். நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதே 10 செகண்ட் ஆயிடுது. இப்படி தேரை பார்த்துட்டு சைடில் பார்த்தா, சைடில் பாருங்கள் எல்லோரும் காவடி எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் அந்த இதை போய் பார்த்துட்டு வாங்க.
நம்ம காளிப்பிட்டின்னு வந்துட்டாவே அல்வாவும் காளிப்பிட்டி மிட்டாயின்னு சொல்கிறது ஃபேமஸானது. அது வாங்காமல் என்றைக்குமே போக மாட்டாங்க. பாருங்கள், இவர்கிட்ட தான் நம்ம வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் டெல்லி அப்பளம் ஆளுக்கு ஒன்று போட்டுட்டு அப்படியே. ஆனால் நான் ஒன்று எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா, நான் 1% எதிர்பார்த்தேன். சரி எல்லாம் தைப்பூசம் மத்தியான டைம் யாரும் வரமாட்டாங்க, வெயிலில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே உண்மையை சொல்லலாம் பங்கம், சரியான க்ரௌடு. ஒரு ஸ்டெப்புக்கு 10 செகண்ட் ஆகுது. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் மறுபடியும் 3வது ஸ்டெப் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. செம்ம க்ரௌடு பாருங்க. எல்லாம் ரொம்ப சொட்டிங்லாம் வந்தோம், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க, சரி ஓகே. சாமி வெளியே இருந்தால் கும்பிட்ட உள்ளே போக முடியல. சரி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து மறுபடியும் சொல்லப்போனால் அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்லான்னு போகும்போது நாங்கள் போகலான்னு போகிறேன், சாப்பாடு எல்லாம் 1/2 மணி நேரம் ஆகுன்ட்டாங்க. அதுவுமா ஏன்டா இதுவுமாடா பழி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துருச்சு. சரி ஓகே, மீண்டும் ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டாக வெளியே நின்று சாமி கும்பிட்டோம். சரியான க்ரௌடு. வாங்க, இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். பாருங்க, நல்லாயிருக்கு. மறக்காமல் அருண்யக்கே விளையாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய். தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வர்ற ஆடு சுத்தி இருக்கு பத்தி இருக்கு போட்டி.